ஹே காய்ஸ், நான் உங்கள் நேபாளி பையன் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் டே செம்மையாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து, பாலா அண்ட் முத்து. இதை பாருங்கள், ஒரு என்னது கருங்கரடி மாதிரி இருக்கிறான். இன்னொருதான் வந்திருக்கான். ஸோ இப்போ நாங்கள் இங்கே எங்கள் வீட்டில் இருந்து இப்போ மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். பசங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க, எப்படிடா இருக்குன்னு காட்டுன்ட்டு. கடைசி வீடியோ தள்ளி விட்டுருவோம் வியூ பாயிண்ட்லேருந்து. ஸோ அதனால் வாக் பண்ணிட்டே போகிறோம். இப்போ மணி என்னடா, இது 1 மில்லியன் மேலே போனால் மணி ஒரு 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா சன்ரைஸும் ஏறிடுச்சு. இப்போ பயங்கர அட்மைரிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ 4 பேரும் போயிட்டுருக்கோம். என் தம்பியும் இருக்கான் கூட. ஸோ இன்னைக்கு டே கொஞ்சம் பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன். அட்டகாசம் பண்ணலான் இருக்கோம். பசங்கள்லாம் வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் பயங்கர வெறுப்பாகவும் போயிட்டு இருந்தது, லைட்டாக டல்லாகவும் போயிட்டு இருந்தது. அது எப்படா இவ்வளோ நாள் தள்ளான்னு பார்த்தோம், பசங்க கடைசியாக வந்துட்டாங்க. ஸோ நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்து சேர்ந்தாங்க. 12:30 மணிக்கு பார்டர் வர ஏமாத்திட்டா ப்ரோ. கஷ்டப்பட்டு வந்தோம் ப்ரோ. நாங்கள் திட்டுங்க ப்ரோ. ஆனால் பசங்க 3 நாள் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி எப்படி நேபாள் வந்து ரீச் ஆகிட்டோம். பசங்க எப்படியோ வந்துட்டாங்க கடைசியாக கஷ்டப்பட்டு. அங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து ரீச் ஆனால் இங்கே குளிர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இதாங்க ஃபைனு, இதை வச்சா மூஞ்சிலே ஒரு ஃபைனு. ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம் பசங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ மேலே ஏற பின்னாடி மலையெல்லாம் பயங்கரமாக தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடி போனால் நாங்கள் ஒரு க்ளவுடியான வியூ பாயிண்ட் காட்டுறோம். ஸோ எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். நான் அதுக்கு முன்னாடி பூஜை பண்ண வீடியோவில் நான் ஒரு வாட்டி இது போட்டுருவேன், இந்த க்ளவுடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள். இது வந்து எங்களோட லொக்கேஷன்லேருந்து காட்டுற வீடியோ. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். அண்ட் கைஸ், நாங்கள் இப்போது மேலே வந்தாச்சு வியூ பாயிண்ட்டுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியும். என்ன அந்த சைடு ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கும், ஃபாகியாக இருக்குது. மோஸ்ட்டாக க்ளவுடியாக இப்போ இல்லை, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெயில் அடித்ததுக்கப்புறம் வந்திருக்கோம். பட் ஆனால் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. பசங்க வராங்க, இதுதான் நம்ம பசங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சில் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். என்ன எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. அந்த சைடு பாருங்கள், மலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். காலையில் சன்ரைஸில் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அண்ட் இப்போ நாங்கள் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு கால்வா மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு போகிறோம். மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ வேறு இடத்துக்கு போகண்டான்னாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போது அங்கேருந்து இதோ பாருங்கள், ஒரே முள்ளாக உள்ள செடி கடந்து போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். பசங்க பின்னாடி ஏதோ வராங்க, ஒரே அட்வென்ச்சரஸாக இருக்குது. என்ன பாலே? எத்து சொரிக்கோ. பாருங்க, முன்னாடி போனால் வியூ பாயிண்ட். டே, அது கடலக்காய் செடிடா லூஸ் பாயில. சின்னதாக இருக்கும்டா, புளிக்கும் பார்த்தியா கடலக்கா. இது பாரு பச்சையாக இருக்கிறது சாப்பிடு. இதோ இதாக இருக்கு பாரு, பச்சையா இங்கே இருக்கு பாரு. இது சாப்பிட பிடிங்க, சாப்பிடாது. பச்சையாக இருக்கும், சாப்பிடாது. புளிக்கும் பாரு, பயங்கரமாக புளிக்கும். டேஸ்ட் பண்ணுறா, பால் வரும்டா. அது டேஸ்ட் பண்ணி பாரு, புளிக்கும். அப்படியே கடலக்காய் மாதிரியே இருக்கும். போற வரல செடி என்ன செடின்னு லெமன் செடியா சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. பாருங்க வழியெல்லாம் எப்படி இருக்கு. இந்த வழியெல்லாம் நடந்து போனோம். ஐயோ பசங்களா பார்த்து வாங்க. அந்த சைடு பாருங்க, அது ஃபுல்லாக வயல், அது ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற இடம்.
இங்கே தான் நாங்கள் டெய்லி வந்து குளிப்போம். இதுக்கு கீழே அப்படியே அவங்க ஒரு கால்வா அருவி மாதிரி இருக்கும், அந்த சைடு தான் போய் குளிப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் குளிக்கலான்னு சொல்லி பிளானில் இருக்கும் பசங்கள்லாம் சேர்ந்து. ஸோ நீ குளிக்கலாமா பாலா? குளிக்கலாமா? ஃப்ளாஷ் ஆனில் இருக்கு பாரு. ஸோ பாருங்கள், எப்படி திரும்பினாலும் வியூ பாயிண்ட் தான் வரும். மேலே பாருங்கள், அங்கே இருக்குது மலை. அந்த ஊர் பேர் தான் ஷிம்லேன்னு சொல்லுவாங்க. என்னடா டேய் வழுக்கி விழுந்துட போறடா. அந்த ஊருக்கு பேர் தான் ஷிம்லேன்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ அதுதான் இன்னொரு ஊர் இங்கேருந்து மலைக்கு மேலே இருக்கிறது. வீடு ஜூம் பண்ணுறேன். இந்த மலைக்கு நடுவில் ஒரு வீடு தன்னந்தனியாக பண்ண வீடு எப்படி இருக்கு பாருங்க. வீட்டுக்கு போய் கால் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், மறுபடியும் வந்தாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். குளிக்க போகிறோம். நாங்கள் எங்கடா என்ன பண்ண போகிறோம்? குளிக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் ரிவருக்கு போகிறோம். ஆற்றுக்கு போய் குளிக்கலான் இருக்கோம். பசங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரொம்ப நாள் கழித்து போகிறேன். வந்ததுலேருந்து போதுனதே இல்லை. அண்ட் இந்த வாட்டி போயிட்டு குளிச்சுட்டு, ஸோ அங்கே கொஞ்சம் லைட்டாக சன் பாத்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகலாம், சுற்ற போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி என்னன்னு தெரியல பிளானு. இப்போதைக்கு எதுவுமே அவ்வளோ கிராண்டாக பிளான் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் டே வந்து பசங்க ரெஸ்ட்டு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் கொல்ல போகிறேன் பாய்ஸ். காலையிலே பையன் 2 பெக்கு போட்டான் லோக்கல் சரக்கு. காலையிலே ரெண்டு பெக்கு லோக்கல் சரக்கு போட்டதுலேருந்து பையன் இன்னைக்கு ரொம்ப ஆடுறான். என்னன்னு தெரியல. இப்போ போய் அந்த குளூர்ல அந்த ஆத்து தண்ணியில கடைசி வீடியோ டே 1. உங்களுக்கு டே 1, டே 17 உங்களுக்கு டே 15. ஸோ கை ஸோ அதுதான் பிளானு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ பார்ப்போம். போயிட்டு அங்கேருந்து ஒரு கிளிப் இருக்குது, அந்த கிளிப்லேருந்து எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் ரிவரில் போயிட்டு ரிவர் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாம் வா முத்து, அங்கே வாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக. சர்ப்ரைஸ் முத்து, நீ இப்போ அந்த தண்ணியில் போய் குளிச்சனா நீ ஆல்ரெடி கலராக இருக்க, இன்னும் கலர் ஆகிடுவான். இன்னும் வெள்ளையாயிடுவாங்க பாருங்க. ஒயிட்டாக மாற போகிறேன். வடிவேல் காமெடியில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ நேரில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க கைஸ், அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ வெல்கம் டு நேபாள். இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். இந்த பாடி எங்கேயும் கூப்பிட்டு போகிறான். ஐயா பச்சை பச்சையாக பேசாதரா, நான் இன்னும் பேசலடா அந்த மாதிரி. பேசலாம், பிரச்சனை இல்லை. டாப்ரே 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 அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். அண்ட் இப்போ நாங்கள் எங்களோட பெரியப்பா வீட்டு சைடாண்ட வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து தமான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் அந்த ரிவருக்கு போக வேண்டிய வழி இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடு வந்திருக்கோம். ஆயிட்டு தெரியும் ப்ளூ கலர். ஸோ இப்போ அதுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச் தி ரிவர் சீன். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு நிறையாவே. ஹலோ கைஸ், நான் உங்கள் இன்னொரு நேபாள் பையன் வந்திருக்கேன். நம்ம வில்லேஜ் கோப்பே தெரியுமா உங்களுக்கு? மகேந்திரா ஆமாம், மகேந்திரா தெரியும் எல்லாருக்கும். அது தால ஜாகிலா பாருங்க, இது நான்
We are going to river. Ringer Kate river. கைஸ் ஸோ இதுதான் நாங்கள் வந்திருக்கிற ரிவரு. இது மேலே மேலே வந்து தமாருன்னு சொல்லுவாங்க. காஞ்சா காஞ்சா ஸோ மேலே வந்து ஊர் பேர் தமான்னு சொல்லுவாங்க, இது வந்து டடையானான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரிவர் கிட்ட இருக்குது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நேம் வச்சுருக்காங்க ஊர் பேர் கூட. தோ போது பார்த்தீங்களா, அருவி போது பாருங்கள், அதுதான் அந்த ரிவரு. அங்கே போய் தான் இப்போ நாங்கள் எல்லாம் குளிக்க போகிறோம். பசங்கள்லாம் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, எப்படி குளிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் வாட்டர் வந்து பயங்கரமாக குஞ்சுலாம் வரைச்சிக்கோ. இவன் குஞ்சு தான். குஞ்சு வரைச்சிக்கோ. ஸோ அதுதான் இப்போது வந்து பண்ண போகிறோம். அண்ட் பார்ப்போம் இன்னைக்கு டே வந்து எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கானுங்க பசங்கள்லாம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இதோ இன்னொரு நேபாளி பையன். எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கைஸ் கடைசியாக நாங்கள் இப்போது கீழே வந்தாச்சு ரிவர் கிட்ட. இப்போ ரிவர் கிட்ட போய் இப்போது ஸ்விம் பண்ண போகிறாங்க பசங்கள்லாம். இதோ நம்ம சென்னை பசங்க வந்து இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக. அங்கே பாருங்கள் சிலம்பாட்டார் ஒருத்தர் இருக்கிறாரு, கம்பே சுத்த தெரியாமல் கையில் விரலை சுற்றி நிற்கிறாரு. அவர் ஃபுல் கிசாலாகிறாரு. இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபரு. டேய் அந்த சைடு கவுந்துக்க போகிறடா. வாங்க இப்போது கீழே போயிட்டுருக்கோம், அங்கே போய் என்ஜாய் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபுல் ஃபன்னு தான் இங்கே ரிவர்லேயே. பசங்க எவ்வளோ பேர் உறைஞ்சி போக போகிறாங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஃபன் தான் இன்றைக்கி. இந்த சைடு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது பாருங்கள், ஆற்று மண். இது இந்த ஆறு, இந்த ஆறு அப்படியே எங்கள் ஊர் தாண்டி போகும். டேய் டேய் மறுபடியும் முட்டி போயிட போகுதுடா. அண்ட் ஹியர் கைஸ் நாங்கள் வந்தாச்சு இப்போது ரிவர் கிட்ட. ஃப்ளோ பயங்கரமாக இருக்குது. பசங்க இப்போ குளிக்க போகிறாங்க. எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். ஏ கதி சீஸ்டா ஏ மனே சீஸ்டா பயங்கரமாக சில்லுன்னு இருக்குன்றாங்க. பட் ஆனால் வெயில் டைமில் அவ்வளோ சில்லுன்னு இருக்காது. ஏன்னா வெயில் கொஞ்சம் வார்மாக இருக்கும், இருந்தாலும் சில்லுன்னு தான் இருக்கும். பாருங்கள் பசங்கள்லாம் குளிக்கிறாங்க. அதோ கருங்குரங்கு குளிக்க போகுது. ஸோ ஃபன்னு தான் இன்னைக்கு. ஏய் இப்போங்கடா குதிங்கடா. யாருன்னா குதிக்கிறத பாருங்க, பாடி பில்டர் பாருங்க. காவ் ஊப்ரின்னு பாடி பார்த்தீங்களா பையனுக்கு? வாங்க அங்கே ஒருத்தன் குதிக்க போகிறான். ஏ பாக்கே பையன் குதிக்க போகிறான். ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரிஞ்சால் நான் பண்ணிடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பசங்க இங்கே இந்த ஆற்றுக்கு வந்து குளிச்சு அவங்களுக்கு பழகி போயிடுச்சு. அதனால் பையன் உள்ளே இறங்கிட்டான். ஊத்தாவு பையன் இறங்கிட்டான் பாருங்க, அங்கே பாருங்க. मजा गर्यो केटाल त गुवाखु। இப்போ முடிச்சாச்சு, எல்லாரும் குளிச்சு முடிச்சோம். குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். விருந்தாளி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மேலே போகிறதுக்கு எப்படியா டைம் ஆகிடும். ஸோ ஒருத்தன் வரான் பின்னாடி, கருப்பாக ஒருத்தன் ஜந்து வரான் பாருங்க. வெள்ளையாட்டியாடா? செம்ம கலர் ஆகிட்டு. வெள்ளையாயிட்டாங்க. நம்ம பையன் தான் எப்போவுமே கிரிஞ்சாக எதனா பண்ணினே இருப்பான். இவன் வந்து பூமரா பண்ணுவான். கோகு தேர்சனன். எல்லாரும் உனக்கு கோப்புன்னு கூப்பிட்றாங்களே, அதான் உனக்கு வைக்க போகிறேன் ஆப்பா சொல்கிறேன் பாரு. பள்ளியே காமெடி அடிக்கிறடா, நீ ரொம்ப ட்ரை பண்ணியிருக்க. ஓகேடா, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காமெடி தான், பசங்க சிரிப்பாங்க. சரி அந்த கோப்பு அதை ஏன் வச்சாங்கன்னு சொல்கிறா. அது அது என்னோட நேபாள் பேர்.
நேபாள் தனி பேரா? ஸோ அது என்ன கல்ச்சர் 2 பேர் வைக்கிறீங்க? புரியல எனக்கு. இங்கே வந்து என்னை மகேந்திரான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. அந்த பேரில் கூப்பிட்டா தான் என்னை வந்து கண்டுபிடிப்பாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களே. கோப்பை இங்கே பாரு, இங்கே பாரு, இது விட பாரு, இங்கே பாரு, இது விட அந்த வீடியோ எடு. இங்கே பாரு, 10 பட்ட போது பாரு. ரொம்ப கன்றாவே இருந்தது. 3 வாட்டி தான் விட்டுருக்கேன். 3 வாட்டி நீ விட்றா ஒரு வாட்டினா. இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். இங்கே போகிறதுக்கே அதே டைம் ஆகிடும். எப்படியா இருந்தாலும் இறங்கும்போது ரொம்ப சீக்கிரமாக இறங்கியாச்சு. பட் ஆனால் மேலே போகிறதுக்கு டைம் ஆகிடும். எப்படியோ மூச்சு வாங்கும், குளிச்சிருக்கோம், வேறு குளிரும். மேலே போக போக அப்படியே குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ மண் கால் ஃபுல்லாக மண் ஆகிடுச்சு. இப்போ கால் கழுவிட்டு போக வேண்டியதுதான். ஏரா கால் கழுவிட்டு வரேன். பூல் மாதிரி கீழே கொடுக்க. இவன் யார்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமாக பேச மாட்டான்டா. என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி அப்படியே ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல இருக்கிறான் பையன். பண்ணுறது ரொம்ப தப்புடாங்க. ஏய் ஆட்டோ. சரி வாங்க போவோம். ஏய் வா, இங்க கூட்டம்